strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியாவோட ஸ்குவாட் பத்தி தான். ஸோ இந்தியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ். சேப்பாக்ல நடக்க போகுது, நம்ம சேப்பாக்ல நடக்க போகுது. நான் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். ஹோப்ஃபுல்லி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம் இன்சைடர் குள்ள போயிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் லிங்கை கிளிக் பண்ணி உள்ள டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ஷார்ட்ஸ்லேயே நான் போட்டுருந்தேன் எப்படி டிக்கெட்ஸ் புக் பண்ணணும் அண்ட் டிக்கெட்டோட ரேட்ஸ்லாம் எவ்வளோன்றதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் கிளியராக அந்த ஷார்ட்ஸில். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க டிக்கெட்ஸ் ஒன்றும் அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் புக் பண்ணிட்டேன், நான் என்ஜாய் பண்ண போகிறேன் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்சில், எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட். இட் இஸ் a 16 member ஸ்குவாட். நான் எதிர்பார்த்த பிளேயர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. நான் ஆக்சுவலா ஹர்ஷதீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டெகிரல் பார்ட்டா இருக்கணும் இந்த ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல, பீங் லெஃப்ட் ஹேண்டர்ன்ற மாதிரி நிறைய ஆசைப்பட்டேன். பட் துலீப் ட்ராஃபி பார்க்கும்போது இல்ல, ஆக்சுவலா ஹர்ஷதீப் சிங்கை விட ஐ தாட் யஷ் தயால் நல்லா போட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யஷ் தயாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இந்தியா விளையாட. ஸோ ஸ்குவாட்ல இருக்காரு. ஸோ அதுவே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் ஹிம் a lot of boost. அண்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்குவாட்ல இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ an advantage. ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யஷ் தயால். ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால தான் உள்ள வந்திருக்காரு. ஸோ ஓவரால் ஸ்குவாடை பத்தி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 99% வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்குவாட் தான் ஆக்சுவலா இருந்திருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி தட் ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் பேக். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் விராட்லாம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்பிரீத் பும்ரா இந்த ஒரு 2 டெஸ்ட் மேட்சஸ் மிஸ் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஐ எம் சோ ஹாப்பி தட் ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் பேக். அண்ட் ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கன்ஃபியூஸ் ஆச்சு. ஏன்னா ஏன் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு மட்டும் பிசிசிஐ அண்ட் செலக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீம் ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் 2 டெஸ்ட் மேட்சுக்குமே அனௌன்ஸ் பண்ணிருக்கலாமே? எனக்கு அது பிட் ஆஃப் கன்ஃபியூஷனா இருந்தது. மேபி அவங்க செகண்ட் ரவுண்ட் துலீப் ட்ராஃபி நடக்க போது பாத்தீங்களா இன்னும் 2 daysல. ஸோ அதுலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அவங்களுக்கும் சில வாய்ப்புகள் கிடைக்கும்ன்ற மாதிரி பாக்குறாங்க போல இருக்கு, விச் இஸ் a குட் திங் தான். மேபி ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இன்கேஸ் இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அவருக்கு ரெஸ்ட் கூட கொடுக்கலாம். ஸோ மேபி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கூட மேபி யோசிக்கலாம் பிசிசிஐ அண்ட் செலக்டர்ஸ். ஸோ எனிவே ஐ எம் ஹாப்பி வித் ஸ்குவாட். அண்ட் இந்த ஸ்குவாட் சரியில்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க. ஏன்னா இந்த ஒரே ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு தான் இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது பக்காவா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஸ்குவாடுக்குள்ள போவோம். ஸோ முதல்ல பேட்ஸ்மேன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மா கேப்டன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவங்க 2 பேரும் ஓப்பனிங் பேர். இங்கிலாண்டோட வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் கலக்கினாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 712 ரன்ஸ் அடிச்சார் அந்த சீரீஸ்ல. ரோஹித் சர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா குரூஷியல் 100 அடிச்சார் அந்த சீரீஸ்ல, பிளஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் 50s அடிச்சாரு. அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சுப்மன் கில், அவரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். மேபி இந்த துலீப் ட்ராஃபில சரியா விளையாடாம இருந்திருக்கலாம். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஆஃப் ஃபியூ மேட்சஸ் நல்லா விளையாடி இருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. அண்ட் நம்பர் 4 விராட் கோலி எப்படியாவது உள்ள வந்துடுறாரு. ஸோ இட்ஸ் கோயிங் டு கிவ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் டு த டீம் ஆஸ் வெல் அஸ் பப்ளிக்கும் வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி ஈகர்லி வெயிட்டிங் டு சி விராட் கோலி ஆஃப்டர் லாங் டைம் இன் டெஸ்ட் கிரிக்கெட். ஏன்னா அந்த ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் அவர் விட்டுட்டாரு டியூ டு பர்சனல் ரீசன்ஸ். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் விராட் கோலி ஒயிட் ஜெர்சி போட்டு விளையாடுறத பார்க்கும்போது எனக்குமே பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் கூஸ் பம்ப்ஸ் கொடுக்க போகுது. ஹோப்ஃபுல்லி ஹி வில் பி பேக் லைக் பிஃபோர். அவரோட ஃபார்மும் ரீகெயின் பண்ணிடுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல்ங்க. ஸோ ஹி டிசர்வ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அவர் 86 லாஸ்ட் மேட்ச்ல அடிச்சாரு இங்கிலாண்டோட பாத்தீங்கன்னா அந்த ஹைதராபாத் டெஸ்ட் மேட்ச்ல 86 அடிச்சாரு. அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆயிட்டார் அன்பார்ச்சுனேட்லி. அண்ட் துலீப் ட்ராஃபிலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங் 57 அடிச்சாரு. ஸோ ஆப்வியஸ்லி கேஎல் ராகுல் டிசர்வ் திஸ். அண்ட் நம்பர் 6ல வந்து பாத்தீங்கன்னா சஃப்ராஸ் கான். ஸோ சஃப்ராஸ் கான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விக்குறி கேட்டாங்க, சஃப்ராஸ் கான் நல்லா விளையாடினாரு ப்ரோ, வாய்ப்புகள் கிடைக்குமா? கேஎல் ராகுல், விராட் கோலி எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. ஸோ அதனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட்ல இருக்க வாய்ப்புகள் இல்லாம போயிடுமோன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் கிளியர் கட்டா தெரிஞ்சது. ஏன்னா ஷ்ரேயாஸ் ஐயர் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்டென்ஷன்ல இல்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல, அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஸோ அதனால சஃப்ராஸ் கான் டெஃபினட்டா உள்ள இருப்பாருன்றது தெரியும். ஸோ இதுதான் டாப் 6 பேட்ஸ்மேன்ஸ் இந்த 16 member ஸ்குவாட்ல. அதுக்கப்புறம் 2 விக்கெட் கீப்பர் அண்ட் ரிஷப் பண்ட் இஸ் ஆல்சோ பேக். ஸோ நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து கம்பேக் கொடுக்குறாங்க ஆக்சுவலா அந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஸோ ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹி கேவ் அ கம்பேக் டு ஐபிஎல். அண்ட் அதுக்கப்புறம் ஒயிட் பால் கிரிக்கெட்டும் விளையாடினாரு, வேர்ல்ட் கப்பும் விளையாடினாரு. ஸோ எல்லாமே நல்லா வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் இஸ் கோயிங் டு கிவ் அ கம்பேக் டு டெஸ்ட் கிரிக்கெட் ஆல்சோ. என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்டோட பெஸ்ட் ஃபார்மட் டெஸ்ட் கிரிக்கெட் தான். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு சி ஹிம். அண்ட் த்ருவ் ஜூரல் டிசர்வ் டு கெட் திஸ் சான்ஸ். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் ஆடி ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆல்மோஸ்ட் இல்லை, வின் பண்ணி கொடுத்துட்டாரு அந்த மேட்சை. அண்ட் அடுத்த ஒரு மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாக் விளையாடினாரு. ஸோ த்ருவ் ஜூரல் வாஸ் சோ இம்ப்ரெசிவ் பிளேயிங் அகைன்ஸ்ட் ஸ்பின். தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். புரியுதா உங்களுக்கு? ஸோ பங்களாதேஷ் கிட்டயும் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் நல்லா விளையாடுவாரு. ஸோ ஆப்வியஸ்லி இஸ் கோயிங் டு பி த பேக்கப் விக்கெட் கீப்பர். அவர் வந்து பாத்தீங்கன்னா பண்ட்டு தான் மேஜரா 11ல விளையாட போறாரு. ஸோ இஸ் கோயிங் டு பி அ பேக்கப் விக்கெட் கீப்பர். ஸோ தட் இஸ் அனதர் கேஸ். அண்ட்
இதுதான் வந்து டோட்டலா 8 பிளேயர்ஸ் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் 6 பேட்ஸ்மேன்ஸ், 2 விக்கெட் கீப்பர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் 3 ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ், அஸ்வின், அக்சர் பட்டேல் அண்ட் ஜடேஜா. ஸோ 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி பிளேயிங் லெவலில் விளையாட சான்சஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், நம்மளோட இம்பார்ட்டன்ட் ரிஸ்ட் ஸ்பின்னர். ஸோ டோட்டலாக 12 மெம்பர்ஸ் இப்போ நான் சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட் 4 பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் பேக், ஸோ ஹாப்பி டு see him. அண்ட் முகமது சிராஜ் கண்டிப்பா ஒரு கண்டென்ஷன்ல இருக்காரு. 3rd பெஸ்ட் இந்தியா ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துக்கிட்டீங்கனாலே பும்ரா, ஷமிக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து சிராஜ் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஏன்னா இங்கிலாந்தோட டெபியூ மேட்ச்ல ராஞ்சியில சூப்பரா போட்டாரு. பிளஸ் துலீப் டிராஃபில ஓவராலா 9 விக்கெட்ஸ். ஸோ இட் டிசர்வ் திஸ் சான்ஸ் கண்டிப்பா நான் சொல்லுவேன். அண்ட் யஷ் தயால், அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவரும் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணி தான் டீமுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ அதனால தே டிசர்வ் இட். போன டெஸ்ட் சீரீஸ்ல அந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல மிஸ் அவுட் ஆன பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா முகேஷ்குமாருக்கு பதிலாக தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எஸ்ஜேஎல் உள்ள வந்திருக்காரு. அண்ட் ப்ராப்ளி ரஜத் படிடார் அண்ட் அட் த சேம் டைம் இவரும் படிக்கல் மிஸ் அவுட் ஆறாரு. ஸோ அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா KL ராகுல், விராட் கோலி எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இவர் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாரு தான் சொல்ல முடியும். ஸ்ரீகர் பரத் லாஸ்ட் இங்கிலாந்து சீரீஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 2-3 டெஸ்ட் மேட்ச்ல கோட்டா விட்டாரு. ஸோ அவரோட பொசிஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ துருவ் ஜூரல் பிடிச்சிட்டாரு. ஸோ பேக்கப் விக்கெட் கீப்பரா. ஸோ ஓவராலா ஸ்குவாடை பார்க்கும்போது ரொம்பவே டீசெண்டா தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி குட் ஸ்குவாட் தான் நான் சொல்லுவேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னும் யாரை எடுத்திருக்கலாம், இன்னும் யாரை எடுத்திருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அண்ட் ஒன் மோர் விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணணும் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் வந்து டீம்ல இருந்திருக்கணும் நிறைய பேர் ஆக்சுவலா பேசிட்டு இருக்காங்க. அவரோட டைம் டெஃபினட்டா வரும். ஏன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இங்கிலாந்து சீரீஸ்ல டாப் 3 வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அண்ட் KL ராகுல், விராட் கோலி எல்லாம் கிவிங் அ கம்பேக் பிகாஸ் தேர் எஸ்டாப்ளிஷ்ட் டெஸ்ட் பிளேயர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ருத்ராஜ் கைக்வாட இன்னொரு ஒரு பேக்கப் ஓப்பனரா எடுத்துட்டு வந்து வைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அர்த்தமே கிடையாது. ஏன்னா நீங்க விளையாட போறது 2 டெஸ்ட் மேட்ச் தான். மேபி இன் ஃபியூச்சர் ருத்ராஜ் கைக்வாட கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா துலீப் டிராஃபி மேட்சஸ் இன்னுமே இருக்கு, செகண்ட் ரவுண்ட்லாம் இருக்கு. ஸ்டில் ஒரு பெரிய நாக் ஆடி மேபி ஒரு செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல கூட ஒரு கம்பேக் கொடுக்கலாம் ருத்ராஜ் கைக்வாட். ஆர் ஈவன் he can give a comeback in the New Zealand Test Series also நான் சொல்லுவேன். மக்கள் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லைக் செலெக்ஷன் பார்த்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இது டீசென்டான செலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye.